ராஜு, எதுக்காக இப்படி போய் பேசுற? நீ சேனாதிபதியா? ராஜு ஒரு சேனாதிபதியா? காளியா, நான் உண்மைதான் பேசுறேன். ராஜு, என்ன மாதிரி பைல்வனால மட்டும்தான் சேனாதிபதி ஆக முடியும். ஆனா நீ சேனாதிபதியா? காளியாக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு. என்ன சொன்ன? வயித்தறிச்சல் படுற காளியா? காளியா, ராஜு இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. தலைவா, இது என்ன? தேனீக்கள் வந்துருச்சு. மகாராணி கோபத்துல இருக்காங்க. ராஜுவை தண்டிக்க போறாங்க. அப்புறம் டோலக்பூருக்கும் தண்டனை கிடைக்கும். தாக்குங்க! மகாராணி, நாங்க அவனை தூக்கிட்டு வந்துட்டோம். ராஜு, எங்க பேச்சை நீ கேட்டிருந்தீனா எங்களுக்கு சேனாதிபதியா இருந்திருப்பே. இப்ப நீ கைதியா இருக்க. மகாராணி, நீ ரொம்ப கெட்டவ. நீ எங்க டோலக்பூரோட அப்பாவி மக்கள் எல்லாருக்கும் தொல்லை கொடுத்திருக்க. ஷூ, இதுதான் கடைசி சந்தர்ப்பம் ராஜு. உடனே எங்க சேனாதிபதி ஆயிடு, இல்லனா நீ டோலக்பூருக்கு தொல்லை கொடுத்திருக்க. நான் உனக்கு ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டேன். ராஜு. ராஜு எங்களோட நண்பன். அவன் யாருக்கும் சேனாதிபதியா ஆக மாட்டான். பீம், எந்த பீமாலையும் எங்களை எதுவும் செய்ய முடியாது. யாருங்க? இது என்னுடைய நண்பனுக்காக. தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். காளியா, எங்க பால எங்க நீ பாத்தியா? நான் இந்த பால உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். பாரு காளியா, மரியாதையா பால திருப்பி கொடுத்துறே, இல்லனா அப்போ நான் ஒன்னு சொல்லுவேன். அத கேட்டீனா இந்த பால நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். என்னன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, என்னையும் நீங்க விளையாட்டுல சேர்த்துக்கணும். எங்களையும் தான். ஏன் உன்னை எதுக்கு விளையாட்டுல சேர்த்துக்கணும்? இத பாரு ராஜு, நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல. நம்ம 4 பேர் விளையாடுறதுக்கே அங்க இடம் பத்தல. எல்லாரும் சேர்ந்து அங்க எப்படி விளையாட முடியும்? அப்படினா சரி, நல்ல பெரிய இடமா பார்த்து நம்ம எல்லாரும் அங்க விளையாடலாம்.
ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம். நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். இந்த பெரிய பறவைகள் கூட சண்டை போடுறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல எங்கள ஒருத்தரா ஆகணும். ஆனா அது எப்படி? நீங்க ஒரு போட்டியில இங்க ஜெயிச்சாகணும். அப்பதான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் தயாரா இருக்கேன். போட்டியை நிறுத்துங்க. இன்னைக்கு நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து போட்டி அருமையா நடத்துனீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனா அந்த பெரிய பறவைங்க என்ன காரணத்துக்காக உங்க ஊரை வந்து தாக்குதுங்க? பகல் நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு அதுங்க வந்து சாப்பிடறதுக்காக எங்களை வந்து அதுங்க தாக்குதுங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கலனா எங்க பயிர்களையும் எங்க வீட்டையும் வந்து அதுங்க அழிக்குதுங்க. ரொம்ப நன்றி பேம். உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறோம். அது வந்து உண்மையிலேயே நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க விளையாடுறது தான் எங்க விருப்பமே. நீங்க இங்க விளையாடுறதுக்காக எப்ப வேணாலும் வரலாம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு நெருங்கிய விருந்தினர்கள். எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு எப்படியாவது எங்க நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு. அது யாரு? காப்பாத்துங்க! ரொம்ப கெட்ட கனவா இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதம்.
நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், காப்பாத்து காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவை பிடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்துதான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். பீம், இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு. அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். போ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடி வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல.